ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா. எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா. எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்று உலகில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா. பிறப்பினால் உலகில் எவருக்கும் பெருமை வராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நல்ல செய்கை வேண்டும். நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குலத்தோர். நன்மை செய்பவர்தான் உலகம் விரும்புகிற, உலகம் போற்றுகிற மேற்குலத்தோர். தீமை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். அவன் தாண்டா அன்டச்சபிலிட்டி, அவன் தாண்டா தீண்டத்தக்காதம் கிடையாது, தீமை செய்யறவன். இப்ப நந்தன் படம் என்னன்னு, செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன். அவன் செஞ்சிருக்கலாம்ங்க. எது முற்போக்கு, எது சீர்திருத்தம், எது மாறுதல்? இதாங்க மாறுதல். கோயில காட்டணும், நிற குடத்தோட வரணும், பொங்க வரணும், அப்படின்னு பாலை கறக்கணும். இதெல்லாம் ஒரு 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 பழக்கம். ஆங்கிலத்தில் சென்டிமெண்டா படம் தொடங்குதுங்க. நல்லா ஓடுங்க, நல்லா ஓடிடும். இது ஒரு நம்பிக்கை, காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா செருப்பை காட்டுற, அப்படி செருப்பு பேசுதுங்க. இந்த ஒரு தலித்தாக அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடண்ட், இந்தியாவில் பிரசிடண்ட் ஆகலாம், எங்க ஊர்ல பிரசிடண்ட் ஆகிறது நாங்க சொல்ற ஆள் தான் ஆக முடியும். இதாங்க கருத்தியல், அதான் கருத்து. இப்ப காலு செருப்பு. ஒருத்தன் நான் சொல்ற ஆளுன்னு மிதிச்சு செருப்பா வச்சிருந்த ஒருத்தன் பிரசிடண்ட் ஆகி கேமரா இருக்குல்ல, கேமரா மேல செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சிடறாங்க. இதாங்க படம். இதுக்கு முன்னத்தை ஏறு ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட். அவன் தாழ்த்தப்பட்டவன், அவங்க அப்பன் செருப்பு தைக்கிறவன். இவனை எப்படா கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான். வந்து இறங்கி ஆபிரகாம் லிங்கன் வெள்ளை மாளிகையில் இருக்கும்போது வந்து அங்க வந்து அவரை கேவலப்படுத்திடணும்ட்டு ஒரு செருப்பை கழட்டி போட்டு, இந்த செருப்பு உங்க அப்பா தச்சு கொடுத்தது, கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்படியா பிஞ்சு போச்சு அப்படியா கொடுங்க, கொடுங்கன்னு ஊசி நூல் எடுத்து தச்சு போட்டு பாருங்க. எங்க அப்பா இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு, அவர் தச்ச செருப்பு எவ்வளவு உறுதியா இருக்கு பத்தியா, எவ்வளவு உறுதியா இருக்கு. நீங்க இதை போட்டுக்கிறீங்க, மறுபடியும் அந்த இங்க வாங்க, நான் இங்கதான் இருப்பேன், தச்சு தரேன்னு செருப்பால, அதே செருப்பால அடிச்சு அனுப்பிட்டான். எப்படி? அதுதான் அந்த இந்த கருத்திற்கு பாருங்க ஆபிரகாம் லிங்கம் பேசுனது. அததான் அந்த படம் சொல்லுது. எந்த கருத்து, எந்த செருப்பா நீ கருதினியோ என் உரிமையை, என் உணர்வை, அதே செருப்பால பிரசிடண்ட் ஆகி வந்து கேமரா கீழே இருக்கு, கேமரா மேல செருப்புல மிதிச்சுட்டான் சச்சி. படம் முடிஞ்சிருச்சு. அதுதான் அது. நீங்க பாருங்க எப்படி. இப்ப அந்த படத்துல என்ன சுருக்கம் என்ன சொல்றாரு, ஆள்றதுக்கு தான் அதிகாரம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்டா, வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுது. இதுதான் படம். நீங்க இந்த சாதி என்னதான் சில பேசுவான், சாதிய பெருமையா இருக்கும்பா, சாதி தான்பா. அது மறுபடியும் அந்த வாரியை போட்டுக்க பாருங்க. இதையெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் கருத்துன்னு தான் நினைச்சுக்கிட்டான். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான். நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலன்னா கடைசியா எழுதுனது நம்ம கவிஞர் பழனி பாரதி அவர்கள். அதனால அதை நான் திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்யறேன். இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன். அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது. சேகுவாரா சொன்னது சரியானது வென்றே தீரும்னு. ஏன் என் தம்பி சரவணன் நான் தூக்கி கொண்டாடுறேன்னா, அவனுக்கு முன்னத்தி ஏறுனா அவன் என் தம்பி, நான் அண்ணன். எப்படி அண்ணன்? நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன், படம் எடுக்க காசு இல்லை, தயாரிப்பாளர் எங்கன்னு தெரியல. என் தம்பி மாதம் கொண்டு இழுத்து விட்டு எங்க போயிட்டான், தயாரிப்பாளர் அமெரிக்கால. அப்பப்போ எங்க மாமா தமிழ் முழக்க சாமியில் மீது 10,000 20,000 30,000 கொடுப்பாரு. அதை வச்சு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். படம் ஓடிடுச்சு. ஒரு பாராட்டு கூட்டம் எடுக்கிறது. நம்மளை யாரு பாராட்டுவா? நம்மளை யாரு பாராட்டு? நம்ம அப்ப முதலமைச்சரும் இல்ல, அமைச்சரும் இல்ல, ஒன்னும் இல்ல. நம்மளை யாரு பாராட்டுவா? நம்ம இல்ல ஏதாவது குவார்ட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு வித்து ஏதாவது கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு வெடிச்சு பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, நாங்களே சோரொட்டி அடிச்சு நாங்களே ஒட்டி OMCல என்னோட பயிற்சி எடுக்க எங்க அண்ணங்க பேர் வேணாம், அது வீணான சிக்கல்.
அவங்க அவங்க பேரில் இப்போ சொல்ல வேண்டாம். அவங்க வந்து தம்பி ஒரு படம் எடுத்துக்க, அவனுக்கு ஒரு பாராட்டு விழா வைப்போம்னு சொல்லிட்டு அப்போ அவங்களாம் நடத்தினாங்க. அன்னைக்கு எனக்கு 2 அண்ணங்க 3 அண்ணங்க இருந்தாங்க. இன்னைக்கு என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளவுதான். அந்த அண்ணங்க பணத்துல வலிமையா இருந்தாங்க, இந்த அண்ணன் மனத்துல வலிமையா இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளவுதான். வேற நம்மளால முடிஞ்ச என்ன பாராட்டு, நல்ல பாராட்டணும். பூமி தாய் ஒரு பந்தயம் 9 முறை எழுந்து எழுந்து விழணும், 10 முறை எழுந்து எழுந்து விழணும். 9 முறை எழுந்துட்டான், 9வது முறை விழுந்து கிடக்குறான், கீழே கிடக்குறான். அவனால முடியல. இந்த பூமி தாய் நெத்தியில முத்தமிட்டு, எழுந்துரு மகனே எழுந்துரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானேன்னு எழுப்பி விடுறான். அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை ஆடா உன்னால முடியும்டான்னு சொல்லணும். அதனாலதான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துறோம். சாதி என்னென்ன சாதி அவ்வளவுன்னா, சாதி மானுட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு எதிரி, பிளந்து பிரிச்சு தள்ளிடுது. குறிப்பா அதுல நமக்கு தமிழ் சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி தான். இங்க எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான், யாரு செய்யறதுங்கிறதான் பிரச்சனை. சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா, இறங்கி கூட்டுறதான் யாருன்னு தெரியல. இங்க பிரச்சனையே அதுதான். அதுல என் தம்பி பார்த்தான், இறங்கி கூட்டிட்டான். அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறோம், அவ்வளவுதான். இதுல அது வந்து செய்யணும், ஒருத்தன் செய்யணும், அதுதான் இங்க இருக்கிறது. எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம். கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது, பெருமை அடையாது, மேம்படாது. திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம், அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை. அது அப்படி புறந்தள்ளி விட்டுற முடியாது. திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்க புறப்போக்கில் கேட்டு போக கூடாது. தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது, அப்படியே சொல்லிட முடியாது. தேவர் மகன் ஒரு படம், அந்த படம் எதை சொல்ல வருது? படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு, 2.5 மணி நேரத்தை விடு, 2 மணி நேரம் விடு, கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலஹாசன். நாசரண்ணன் தலையை வெட்டிடுறாரு, உருண்டு போச்சு. 6 பெரிய அருவாளை தூக்கிட்டு வர்றாரு. சாதாரண இல்ல, குலதெய்வம் கோயிலில் வச்சிருக்க பெரிய அருவா, வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துகிட்டு இருப்பாரு. ஏத்த மாதிரி பெரியத்தா போகுது. படத்தை மொத்தமா கழிச்சு விட்டுரு. பெரியாத்தா போய்கிட்டு இருக்கும்போது அவரு அண்ணன் கமலஹாசன் உடம்புல ரத்தம், சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம். இங்க ஓடி வந்த அந்த கிழவி பெரியாத்தா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுதேன்ட்டான். இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது. அவர் போகும்போது போங்கடா எத்தனை நாளைக்குடா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும், போங்கடா போய் காடுகிற உழுது புழைங்கடா புள்ள குட்டியில படிக்க வைங்கடான்னு அவரா, அதுக்கு தனியா ஒன்னும் சிறப்பான பதிவுலாம் கிடையாது, அவரா பேசிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் படம். இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்காது. எங்க அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு, எல்லாம் கூட்டம் ஊரே கூடி படுது. 5-6 பேர் அருவாக்கம் படம் தும்முடு உள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க, கத்து ஓடுறான். ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தமான எல்லாம் படப்பிடிப்பு இருந்தா எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு, என்னங்க என்ன கூட்டம், என்ன இங்க ஓடுறாங்களா, என்ன பண்ண? இந்த பக்கத்தூர்ல ஒரு கலவரம் சண்டை, ஊருக்காரன் அருவாக்கம் படுத்து ஓடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. ஏன் நீங்க எல்லாம் போல அப்படின்னு. முன்னாடி பிடித்தான் தொட்டதுக்கெல்லாம் அருவாக்கம்பு தூக்கிட்டு ஓடினதான் நாங்களும் ஓடினதான். இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் டப்புன்னு அருவாக்கம்பு எடுக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான்னு. அப்போ ஒரு கலைஞர், நீ சொன்னால என் தம்பி ஒருத்தனை மாத்தினா கூட அந்த படைப்பு வென்றுச்சுரா அப்படின்ட்டு. அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்னு பாரு. ஒரு ஊர்ல, அந்த ஒரு கிராமத்துல அவர் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கா. அப்ப ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை பேர் பாதிச்சிருக்கு. அததான் சொல்றான் சேகுவாரா, வினையாற்றாத சொல் வீணுங்கிறான். வினையாற்றாத சொல் வீண். அதனால இந்த பேச என்ன பாண்டே இப்படி பேசிட்டாரு, அப்ப தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. என்ன ராஜ்மோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு, ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா, சரியா தவறா, அதான்டா பேச்சுக்க பலன். அதுதான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திருச்சு. நீங்க சின்லெஸ் லிஸ்ட் கருப்பு வெள்ளையில படம் 4 மணி நேரம். அவன் யூதன், எடுத்தவன் ஸ்பீல்பர்க் யூதன். அவன் கடைசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்துல கல் வைக்கணும், எல்லாரும் வச்சுட்டு இருப்பான். அப்ப மெதுவா அப்படி நகரும் கருவி, அப்படி கேமரா நகரும். அதுல அப்படி ஸ்பீல்பர்க் அப்படி விலைக்கு காட்டுவான். அவனும் ஒரு கல்லோட நிப்பான் வைக்க, ஏன்னா அவன் முன்னோர் சமாதி அது. அப்படி வைப்பான். வச்சுட்டு படம் விட்டு வெளியில வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரோடும் பேசல, தலை குனிஞ்சு போனான். நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையா யூதர்களை கொண்டிருக்கானான்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அது மாதிரிதான் இது. அது மாதிரி நந்தனை பார்க்கிற யாராவது ஒருத்தன்
சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுவது சி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும். அதுதான் இது. இங்க பாருங்க, எவ்வளவோ பேர் போயிட்டான். இங்க என் தம்பி கூட சொன்னான், என் தம்பி ராஜமுருகன். இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்றான், எங்க அண்ணன் நீங்க என்ன போய் டப்புன்னு கம்யூனிஸ்ட் இல்ல, கோட்பாட்டு அளவுல கம்யூனிசத்துக்கே அடிப்படை எது? தமிழ் தேசியம் தான், தமிழனுடைய தத்துவம் தான். அதிகமா பேர் மார்க்ஸ் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம்ங்கிற கோட்பாடு பிறகு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் வள்ளுவ பெருமகனார். அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். அவன் ஏன்டா எல்லா உறவுக்கும் பாடல? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொது உடைமை இங்க ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லையே. காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறலின்ட்டான் பெரும்பாவளன் பாரதி. அதை தாண்டி இங்க என்ன இருக்குது? புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்ங்கிறான். உலகம் தழுவி போறான் யாரா? பாரதிதாசன். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு எங்கள் உயிரென்ற காப்போம் தான். பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா? ஏன் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு? சீனா எந்திரிக்கிறான், அவன் அரேபிய எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்ட்டான். பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைன்ட்டான். அவன் ஒன்னும் தெரியாத அவங்க ஊமை பயிலுன்ட்டான். அந்த நேரம் எங்க ஊர் ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்தவன், இந்த மணவாளம்பட்டியில பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில பிறந்த கணியன் பூங்குன்ற எந்திரிச்சு இரு கரமும் வீசிட்டான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ட்டான். எங்கள்ல இருந்து வந்ததான் கம்யூனிசம், பொது உடைமை, சித்தாந்தம் எல்லாம் வாடா அப்படின்னு. அதை தான் என் தம்பி சொல்றான். ரெண்டும் ஒண்ணுதான். தேசிய இனங்களின் உரிமைக்கு நிக்காதவன் ஜனநாயகவாதியாவே இருக்க முடியாதுங்கிறார் லெனின். அடிப்படையில் அவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது, அவன் எப்படா கம்யூனிஸ்டா இருக்க முடியும் சொல்லிருக்காருல்ல. இதை சொல்லாத நீ, இதை சொன்னீங்கன்னா கோச்சுப்பாங்க நம்ம ஆளுங்க. லெனின் சொன்னதெல்லாம் இப்ப நாங்க பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாதுன்னா நீங்க சொல்றது எங்க போய் பொருத்துறதுன்னு. பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், அது எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் அது. ஆனா பதிப்பு சமூக அக்கறையோடு இந்த மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனும் எப்பவாதான். என் உயிர் தம்பி தங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டில் காத்திருக்கும் போது வரவேற்பறையில் இருக்கிறாரு. அதிகாரி மேல இருந்து இறங்கி வரல. அது வரை இந்த மாதிரி தேநீர் பலகை மேல ஒரு இது இருக்குது, புத்தகம் புரட்டுறாரு. அந்த புத்தகம் அறிஞர் பெர்னாட்ஸாவோடது. அந்த அறிஞர் பெர்னாட்ஸோட புத்தகத்தை பரட்டி போகும்போது அதில் ஒரு வாசனை அவருக்கு படுது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான். ஆனால் உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்கும் காரணம் அவன் தான். உலகத்தை தன் போக்கில திருப்ப நினைச்சவன் தான். நீங்க இதுவரை பேசினீங்க மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், புத்தன், பூலே, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அம்பேத்கர் எல்லாரும் உலகத்தை தன் போக்கில திருப்ப நினைச்சவன் தான். அப்படிதான் எல்லாரும் மாதிரி நம்மளும் பண்றதுக்கு காசம் பறக்கலாம். வேணாம் நம்ம ஜோக்கர் எடுப்போம், எல்லாரும் வேணாம் நம்ம நந்தன் எடுப்போம். தன் போக்கில திருப்ப நினைக்கணும், தன்னை கவனி அப்படின்னு. அதுதான் இங்க. நீ மாற்றத்தை விரும்புறியா? அந்த மாற்றத்தை முதல்ல ஒன்னிலிருந்து தொடங்கு. உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சும்மா மானுட நேயம் சக மனிதனின். இங்க பாருங்க, உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் என்ற கேள்விக்கு பதில், எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன். கீழே விழுந்து கிடப்பவனின் காயத்தை ஒருத்தன் கை நீட்டி தடவுகிறான் பாரா, அவன் தான்டா உலகத்திலே தலை சிறந்த மனிதன். அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த காயத்தை துடைப்பதற்கு கை நீட்டிய கை என்னுடைய தம்பி சரவணன் கை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி, பெருமை. ஐயா வைகுந்தர் சொல்றாரு, தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதாண்டா தர்மம்ங்கிறார். நீ அவனை போட்டு அவனை ஏற்று பார்க்க, ஒரு வல்லாதிக்கன், ஒரு வலிமை உள்ளவனின் அழகே எளியவனை, வலிமையற்றவனை அவனுக்கு பாதுகாப்பா நிற்பதான். திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவன், வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமைதான். அப்ப உரிமை இழந்து அடிமையா நிக்கிறவனுக்காக பேசாதவனும் நம்மள அடிமைதான். அதனால நிராகரிக்கப்பட்ட ஆதி குடிகளின் பக்கம் அரவணைச்சு நிக்கிறவன் தான் இங்கே
அவன் அந்த 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 மானுடம் தான் இங்க மகத்தானது. அதுதான் பெருசு. இங்கே என் தம்பி வந்தோடனே தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லோன்னா அவன் பயந்துட்டான். அப்படிலாம் கிடையாது. நான் போன விழாவில் கூட பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவன் பாட்டேன்னு தெரியுமா? அவன் தெரியுமா? அவன்கிட்ட போய் சுப்பையா தாண்டா ஒரு பேரு. அவன் நம்மாலியா, அவன் பேரு சுப்பையா, பொண்டாட்டி பேரு செல்லம்மா. அவங்க அப்பா பேரு சின்னசாமி, அம்மா பேரு வள்ளி. இவன் பாண்டையா இருக்கலாம், இவன் ரங்கராஜா இருக்கலாம். அவன் எங்காலு நம்ம பாட்டன் சுப்பையா. சுப்பையா எங்கானு சுப்பையா நம்ம பிரம்மன் தலையில இருந்து பிறந்தான், சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் தொடையில இருந்து பிறந்தான், சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான். இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தாங்கன்னு இவங்க கேட்க அவர் உடனே எந்திரிச்சு அவன் ஒருத்தன் தான் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தாண்டு போயிட்டான். இப்ப தெரியுதா ஏன் பாரதி என் பாட்டேன்னு? இதனாலதான் என் பாட்டேன். கழுத அக்ரஹாரத்துக்குள்ள வரக்கூடாதியா. கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டாங்க. கனகலிங்கனும் பறையனை கூப்பிட்டாங்க. இந்த வாட குளிரா இந்த பூணூல போடுற, இன்னையில இருந்து நீ ஐயன்டா போட. யாரா போட்டது? அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூணூல் போய் சொல்ற. அதனாலதான்டா நம்ம பாட்டை பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதரா, விளங்காது, உருப்படாது. இவன் கைவிட்டுருவான். இவன் பாரதாசனை கைவிட்டான். ஏன்? வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடும்போது எங்காலு அப்படின்னு எங்காலு. ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான். அதோட விட்டான். அதோட கதை கந்தல் ஆயிடுச்சு. அவர் எதிரி ஆயிட்டாரு. அப்படித்தான் பாரதி. பாரதி என்ன பாரதி அன்னைக்கு கூட என் தம்பிகிட்ட சொல்லிட்டு சரவர்கிட்ட, என்னன்னு இன்னும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு. எங்க ஆளுகள்லாம் படுத்து கிடக்குறா, நான் முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அதனால அம்பேத்கர் போய் கேட்கிறாங்க, எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் முழிச்சு ஏதோ படிச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிடுச்சு, அவங்க தூங்குறாங்க. ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது எல்லாம் பாடிட்டா, காதலை பாடிட்டா, வீரத்தை பாடிட்டா, அதை பாடிட்டா, எல்லாம் பக்தி பாடிட்டா. இது எது இந்த தாலாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்னு. அது முழிச்சுக்கிட்டு இருக்கணும் தான் எனக்கு தூங்க வைக்க பாட்டு வேணும். இவன் ரொம்ப ஆண்டுகளா தூங்கிட்டு தான் இருக்கான், பல ஆண்டுகளா. இவனை உசுப்பத்தான் பாட்டு வேண்டி கிடக்குது. அதுல எதுக்கு போய் தாலாட்ட பாட சொல்றான்னு போயிட்டு அப்படி அவன் பாக்கள் முழுக்க எழுச்சி பாக்களா இருந்ததுக்கு காரணம் அதுதான். நந்தன் அது சாதிய தாடுது, அவர் கற்பனை. என்னமோ சரவண என் தம்பி கற்பனையில ஒரு படத்தை எடுத்து நடக்குதப்பா, நடக்குது. இதெல்லாம் நடக்குதான்னா இன்னுமா அங்க சாதி இருக்குன்னு கேட்டா நீ வேற கிரகத்துல இருந்து இதை இறங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு கேட்டில்ல, அந்த கூட்டத்துல சேர்ந்திருக்கா நீ. உன்னையெல்லாம் நீ அறிவையும் ஆரையும் திரைப்படத்துல பார்த்து பாக்குறவனுக்கு உங்கள்ட்ட ஒன்னு நான் பேச்சு புரிய முடியாது தம்பி. அறியாமல் இருக்கிறவனுக்கு போதிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்னும் போதிக்க முடியாது. நீ வா கொஞ்சம் கீழே இறங்கு, ரெக்கையை கட்டிய தேவதூதர்கள் மாதிரி பறந்துகிட்டு இருக்காத, கீழே காலை வை, வந்து எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இதெல்லாம் அப்படிலாம் நடக்குமாங்க, இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு. இருக்குது. பெருமைக்குரியவன் தமிழன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே பெருமைக்குரியவன். அத அவன் இவன் விழுந்த அவன் தான், அதெல்லாம் பேசக்கூடாது. பெருமைக்குரியவன் இந்த நிமிரு வரணும். அதான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நந்தன்ங்கிறது ஒரு படம் இல்ல, அது ஒரு படிப்பினை, அது ஒரு பாடம். அந்த தங்கைகள் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில வடிக்கிற கண்ணீர்ல இந்த சாதியை இழிவு அந்த கழிவு கரைஞ்சு போகணும். அதனால அம்பேத்கர் சொல்றாருல்ல, நீ சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றமா பேசிக்கிட்டு இருக்க. சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிய பந்தலுக்கு ஒப்பானதுங்கிறான். நீ என்னடா சாக்கடை குழியின் மேல சந்தன மலையை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ? என்னடா அது? எப்படா மணக்கம் அது? அப்புறம் என்னடா சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு பேசுற? என் ஜாதி முன்னேறத அவன் விரும்பல, அவன் ஜாதி முன்னேறத நான் விரும்பல, எப்படா சமூகம் முன்னேறும்?
நாடார் எந்திரிக்கும் போது கோனார் அமைக்கிடுவார், கோனார் அமைக்கும் போது தேவர் அமைக்கிடுவார், தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்திர அமைக்கிடுவார், பறையர் எந்திரிக்கும் போது படையாச்சி அமைக்கிடுவார், படையாச்சி எந்திரிக்கும் போது கவுண்டர் கவுண்டர் எந்திரிக்கும் போது இன்னொரு உடையார் அமைக்கிடுவார். ஒவ்வொருத்தரும் அமைக்கி விடுவாங்க. இவன் எந்திரிக்கும் போது அவன் அமைக்கும் போது எவன் நிமிருவான்? இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர், இஸ்லாம் எந்திரிச்சா இந்து, ரெண்டு எந்திரிச்சா கிறிஸ்தவர், மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிரும் உயரும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான். அப்ப என்னென்ன செய்யலாம்? சாதிய பார்க்காத, அதை கடந்து எதையாவது சாதிக்க பாரு. இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. மதமும் கடந்து அதற்கு மேலே ஒன்று இருக்கு, மனிதம். அதுதான் புனிதம் என்று தேடு. அவ்வளவுதான். இங்க இருக்கிற படைப்பாளிகள் 3 படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை, என் தம்பி சமுத்திரகனி வரல, வெளியூர்ல படப்பிடிப்பு இருக்கிறார், சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க. அதுல என் தம்பி சசிக்கு இந்த படம், என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம். அவன் படத்திலே சமீபத்தில் நடித்த 3 படங்களை நான் பாராட்டினேன். 1 அயோத்தி, 2வது கருடன். இந்த கருடன்ல என் தம்பி சரவணன் ராத்திரியில் எடுத்து பேசினேன். அவன் நினைப்பேன் அண்ணன் தூங்கியிருப்பாருன்னு, நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கியிருப்பானான்ட்டு. நாங்க என்னைக்கு 2-3 மணிக்கு முன்னாடி தூங்கினோம். போட்டோன்னு என்னடா படம் எடுத்து அருமையா எடுத்துட்டான். படத்துல கடைசியா ஒரு வசனம் இதே மாதிரி தான், வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான். அதுல ஒரு வார்த்தை சொல்லுவான், அது வில்லனை அடிச்சு கொண்டு விட்டு அடிச்சு விட்டு சொல்லுவானே, நாயா இருந்தேனே, நான் நாயா இருந்தேனே, என்னையும் உன்னே மாதிரி மனுஷனாக்கி விட்டீனே பாருங்க. அந்த முழு படமும் அதுதான் அதை சொல்றது தான் படம். அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த கருடன் படம் என் தம்பிக்கு, அதுக்கப்புறம் இந்த படம். அதுல எல்லாம் சசியாவே இருப்பான், அதான் சசிகுமார் அண்ணன் அப்படின்னு. ஆனா இதுல சசி கூழ்பானையாவே இருந்தான். முதல் காட்சியில இருந்து நீண்ட நாள் நம்ம பக்கத்துல வச்சு பார்த்த தம்பி இல்ல, கதாபாத்திரமா மாறி நடிச்சான். அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. மிகுந்த திறமையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினான் என் தம்பி. கொண்டு வந்த என் தம்பி சரவணனுக்கும் பாராட்டு, வெளிப்படுத்திய என் தம்பி சசிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் உடல்ல எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கிற முதுகெலும்பும் மாறி மொத்த திரைக்கதையும் ஒரே தூண்ல அப்படி நிறுத்தினவன் என் தம்பி பாலாஜி சக்திவேல் அவர்கள். அவன் இல்லைன்னு வச்சுக்க, அது சசி நானுமே பேசணும், அண்ணன் அவர் சரியா நடிக்கலைன்னா நம்ம எப்படி நின்று அவர் நல்லா நிறுத்திட்டு. ஏன்னா இங்க வில்லன் இல்லாத வேலையில படத்துல கதாநாயகனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் ஒண்ணு போட்டா தானே நம்ம ஒண்ணு போட முடியும். இப்போ இந்த உதாரணமா ஒண்ணு போட்டு காட்டுறேன் பாரு. ஏய், தனிமரம் தோப்பாகாது, அவன் நான் தனித்தனி மரம்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது. ஏய், ஆழம் தெரியாம காலை விடாத, காலை விட்டா தாண்டா ஆளை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவன் ஒண்ணு போட்டாதான் நம்ம ஒண்ணு போட முடியும். அதுல பாலாஜி சக்திவேல் என் தம்பி அவன் நடிப்பு போட்டாதான் இவங்க எல்லாம் துவைக்க முடியும். என்ன சூரியன் பளிச்சுன்னா தான் அப்புறம் இரவுல நட்சத்திரம் மின்ன முடியும். அது மாதிரி மொத்தத்தையும் தூக்கி நிறுத்திட்டான். கனமான ஆள்ல பாத்திரமும் கனமாயிருச்சு. ஜிம்முக்கு போகும்போது கனமா இருக்கிற ஒரு தம்பி, அண்ணே நீங்களும் வெயிட் போடுங்க, ஏற்கனவே போட்டு தாண்டா இருக்கேன். அந்த மாதிரி அவன் கனமான கதாபாத்திரம். அவனுடைய உடல் மொழியிலேயே சின்ன சின்ன பாவங்கள்ல இருந்து இதுல அழகா அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டான். எல்லாம் அந்த புதுமுக நடிகை சுருதி கந்தசாமியா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நடிச்ச எல்லாரும் வந்திருக்காங்க. ரொம்ப அருமை. அந்த சின்ன பையன் வந்தான்ல, தம்பி மகனா நடிச்சவன், இவனை இப்பதான் அவனை முழுசா பாக்குறான். ஏய், இவ்வளவு அழகான பையனா இருக்க நீ அப்படிங்கிறான். யாரு? சச்சி. அதுல கருப்படிச்சு விட்டு தடையை வளர்த்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தானா, இப்ப பார்த்தா யாரும் வெள்ளக்காரட்டு போய் உள்ள ஒரு பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி அழகா இருந்தோன்னு சொல்றான். என்னடா இவ்வளவு அழகான பையனா இருக்க நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆட்களை உருமாற்றி அவர்களுடைய உடல் மொழியை மாற்றி மிக அழகாக அந்த படத்தை செதுக்கி கொண்டு வந்த என் தம்பிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். யாருங்க இவங்க எல்லாம் பாராட்டுறதுன்னு நினைக்காத. இன்னைக்கு நான், நாளைக்கு 4 பேரு, அப்புறம் 4000 பேரு, அப்புறம் 40,000 பேரு, அப்புறம் 4 லட்சம் பேரு, அப்புறம் 4 கோடி பேரு, அப்புறம் நாடு, அப்புறம் உலகம். அப்படிதான் தம்பி. எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தில் எந்த தத்துவங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால சொல்லப்பட்டதான். நந்தன் சிறந்த படைப்பு. நாங்க இன்னைக்கு சொல்றோம், சமூக பொறுப்போடு வணிக சிந்தனையற்று சமூக பொறுப்போடு படைக்கப்பட்ட ஆக சிறந்த படைப்பு நந்தன்.
அந்த படைப்பை நம் பாராட்டுவதன் மூலம் நாம் பெருமைப்பட்டுகிறோம். இதை ஏதோ கடமைக்கு செய்யறேன்னு நினைக்காத, என் கடமையா செய்யறேன். அது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அதுல இந்த படத்தை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனின், ஒவ்வொரு குடிமகனினுடைய பொறுப்பும் கடமையும். அந்த உணர்வில் தான் என் தம்பி பாண்டே இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் சொன்னான் பாருங்க, என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நானே வைங்க வெளியிடுவேன். ஏன்னா உணர்வு இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவன்ட்ட உணர்வு இருக்காது. இது வந்து நான் இல்லை, ஐயா சோ இருக்காருல்ல, அவர் ஒரு விழாவில் சொல்றாரு, இங்க ஒரு முரண் இருக்கு. நல்ல தயாரிப்பாளருக்கு நல்ல இயக்குனர் கிடைக்க மாட்டான், நல்ல இயக்குனருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டான். அதனாலே நல்ல படம் தமிழ்நாட்டில் வர்றதில்லை. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், அவனுக்கு வந்து வறுமை, பணம் இல்லை, அவசர அவசரமா வேக வேகமா சாப்பிட்டு ஓடுவோம்ல, அப்படி ஓடிட்டான். கொஞ்சம் நிதானமா நின்று காசு இருந்து பணத்தை பத்தி கவலை இல்லை, நல்லா எடுப்போம்னு எடுத்திருந்தா இன்னும் 4-5 மடங்கு இந்த படத்தை தரத்தில் சிறந்த படமாக அவனால் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனாலும் தான் கொண்டு வந்த கருத்தை சிதைய விடாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டான். சுகமான பிரசவமா பிரசவிச்சுட்டான்.